ஐயா அவர்கிட்ட ரொம்ப நேரம் போய் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஐயா என்னக்கா எங்களுக்கு 4000 ரூபாய் வண்டிக்கு ஏம்பா ஏம்மா நிலுவ கம்முன்னு யாரும் பேசாதீங்க. போறட்ட யாரோட விட்டு பேசாத, அவர்கிட்ட யாரும் பேசாதீங்க பேசாதீங்கன்றல. அனைவருக்கும் வணக்கம். நேற்று நடைபெற்ற நாம் தமிழர் கட்சியின் வாகன பரப்புரையின் போது விக்கிரவாண்டி என்ற ஊரில் நாம் தமிழர் கட்சி உறவுகள் வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கும் போது இந்த தமிழக வெற்றி கழகத்தின் தற்குறிகள் அங்கு கேவலமான முறையில் சண்டையிட்டுள்ளனர். இது ஜனநாயக நாடு. யார் எங்கு வேணாலும் ஓட்டு கேட்க போங்க, தப்பு இல்லை. யார் யார்கிட்ட வேணாலும் ஓட்டு கேளுங்க, தப்பு இல்லை. ஜனநாயக நாட்டில் நீ என் தெருவுக்குள்ளே ஓட்டு கேட்டு வராத அப்படின்னு சொல்கிறது நீ யார்? நான் ஓட்டு கேட்டு வரேன்னா உனக்கு கோவம் வருந்தா திராவிட கட்சி 50 ஆண்டு 60 ஆண்டு ஆண்ட திராவிட கட்சி திமுக அதிமுக போய் ஏன் ஊருக்குள்ளே நீ வராதுன்னு சொல்ல முடியுமானால? என்ன நீ வந்து 6 வயசு பிள்ளை முதல்ல 8 வயசு பாட்டி வரை கற்பழிச்சு கொண்டாங்களே, அவங்கள்ட்ட உழவரா நீ சொல்ல முடியுமா? சட்ட ஒழுங்கு சீர்கட்டிருக்கிற திமுக சொல்ல முடியுமானால? குடிபோதையில் திடீரன்னா நீ உனக்கு என்ன யோக்கியத்தை இருக்கு? முதல்ல கள்ளத்தீக்கு அடிக்க வர கள்ளத்தீக்கு வச்சா நாங்கள் அது ஐயோ பயந்து விட்டு ஓடிடுவோமா? தம்பி உனக்கு இருக்க கோபம் வேகமும் எங்களுக்கு இருக்கு தம்பி, பார்த்து நடந்துக்குங்க. உங்கள் கட்சி மாதிரி நாங்கள் வந்து கையில் மயக்க கிடைச்சா என்ன வேணாலும் பேசுவோம்னு நினச்சிக்கலைங்க. கண்ணியத்தோடும் கட்டுப்பாடோடு பேசுவோம் நாம் தமிழர் கட்சி பிள்ளைங்க. சரிங்களா? உன் தலைவர் சரியில்லை, நீ சரியில்லை. உன் தலைவர் தற்குறி, நீயும் தற்குறி. அப்படி தானே இருப்பீங்க. ஒரு தலைவர் சரியாக இருந்தால் அந்த நாடு சரியாக இருக்கும். ஒரு அரசியல் தலைவர் சரியாக இருந்தால் அவன் தொண்டர் சரியாக இருப்பான். உன் தலைவர் சரியில்லைப்பா, அதான் நீ இப்படி பேசுகிற. உன் தலைவனுக்கு இது தெரியுமா தெரியாத தெரியல. அவருக்கு எங்கே தெரிய போகுது? கரூரில் 41 பேர் இறந்தப்போ விட்டுட்டு ஓடினவர் தானே அவன் தலைவன். மைக்கு கிடைச்சா போதும். இந்த தாவேக்கா பெண்கள் தம்பிமார்களும் சரி, தங்கைமார்களும் சரி, அக்காமார்களும் சரி, மைக்கு கிடைச்சா போதும் என்ன வேணாலும் பேசுவாங்க. எவ்வளோ பெரிய கொச்சவரத்தெல்லாம் போட்டு பேசுவாங்க. இவங்களாம் தன்மானம் மிக்க பிள்ளைகள் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். இப்போ தருதலையாக தற்கூரியாக இருக்காங்களே, இவ்வளோ ஒரு கேவலமாக இருக்காங்க, இவ்வளோ ஒரு கொச்ச வார்த்தை பேசுகிறாங்க. நீங்கள் சமூக வலைதளத்தில் பாருங்கள், இந்த தாவேக்காவை சார்ந்தவர்கள் வாயில் என்ன வருதோ 50 வார்த்தையை பேசுகிறாங்க. ஒரு கட்டுப்பாடோ ஒரு இதே கிடையாது அவங்கள்ட்ட. நேற்று கூட தூத்துக்குடியில் விஜய் என்ன பேச போயிருக்காப்புல. அவரை பின்தொடர்ந்து போன 15க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இருசக்கர வாகனத்தை விழுந்து படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறார் விஜய் அவர்கள்? தன்னோட தொண்டனை பின்தொடராதீங்க அப்படின்னு சொல்லக்கூட துப்பு இல்லை. வாக்கு அரசியல் மட்டும் வாக்கை நோக்கி மட்டுமே வரும் விஜய் அவர்கள் அரசியல் களத்தில் எந்த ஒரு சூழ்நிலையிலும் சரியான முடிவு எடுக்க மாட்டார், எடுக்க தெரியாது. ஏன்னா பனையூரில் இருந்துக்கிட்டே அவர் ஆட்சி அமைச்சிடலாம் என்ற ஒரு கொள்கையோடு இருக்கிறது. கொள்கை இல்லை, அது வேற விஷயம். தன்னோட தொண்டரை கூட கட்டுப்படுத்த துப்பு இல்லாத விஜய் அவர்கள் தமிழக அரசியலில் என்ன சாதனை கண்டுவிடப் போகிறார்கள்? எந்த ஒரு அரசியல் புரிதலும் இல்லாமல் தன்னோட தொண்டரை ஏன் அவர் அரசியல் படுத்த முன் வரவில்லை? மக்களாகி நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா போக போகிறது உங்கள் உயிர் தான், உங்களுக்கான பாதுகாப்பு தான் தேவை. ஏன் ஒரு திரைத்துறையினரை பார்க்க ஏன் இவ்வளோ ஆர்வம் காட்டுறீங்க? விழுந்து போகிறது உங்கள் தானே, உங்கள் உயிர் தானே. யாருக்கு நஷ்டம்? விஜய்க்கு நஷ்டமா? உன் குடும்பத்துக்கு நஷ்டப்பா.
உன் பொண்டாட்டி பிள்ளைங்க நஷ்டம், உங்கள் அப்பா அம்மாவுக்கு நஷ்டம். நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போனால் 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் செலவாகும். இது இந்த பணம் யார் கொடுப்பா? விஜய் கொடுப்பாரா? ஒருவேளை விஜய் பணம் கொடுத்தாருன்னா உங்கள் கால் சரியாயிடுமா? நீங்கள் பழைய மாதிரி நடக்க முடியுமா? அதே மாதிரி வேலைக்கு போக முடியுமா? அப்படிங்கிற சிந்தனை தாவேகா தொண்டர்கிட்ட எழணும். ஒரு சலம்பல் இல்லாமல், அலம்பல் இல்லாமல், ஒரு கூச்சல் இல்லாமல் அழகாக போங்க, அழகாக பாருங்கள். புரியுதுங்களா? விஜய் வந்துட்டாரு, டிவிக்கே கத்துறதுலையோ கூச்சல் இருந்ததுலையோ இங்கே ஒன்றும் நடக்க போகிறதில்ல. ஏன்னா 2 தொகுதியிலும் டெபாசிட் இழப்பது உறுதி. தாவேகா விஜய் அவர்கள் விஜய் என்ன மாற்றம் செய்து விடுவார் அப்படிங்கிறதுக்காக டிவிக்கே எல்லா இடத்துலையும் பிரச்சனை பண்ணுறீங்க, உள்ள வரான்றீங்க, அது பண்ணான்றீங்க. என்ன உங்கள் சிந்தனை? என்ன உங்கள் கேடுகட்ட சிந்தனை இது? ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் உள்ளே வந்து ஓட்டு கேட்பாங்க. ஓட்டு போடுவதும் உங்கள் வேலை. விஜய்க்கு போடுங்க, தூக்கி எங்கேயோ போடுங்க. அதை விட்டு எங்களை ஏன் நீங்கள் வந்து உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்ல நீங்கள் யார்? இந்திய ஜனநாயகம் நடப்பாது, தமிழ்நாடு ஜனநாயகம் நடப்பாது. ஜனநாயக முறைப்படி யார் வேணாலும் வரலாம் உள்ள. நீங்களாம் இப்போ பண்ணுறது உங்களுக்கு இது அரசியல் நினைக்கிறீங்களா? அராஜகம். அரசியல் என்கிற பெயரில் அராஜகம் செய்வது தான் இந்த தற்குறி தமிழக வெற்றி கழக தொண்டர்கள். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். நமக்கான அரசியல் எது, நமக்கான களம் எது, நமக்கான சிந்தனை எது, நம்ம மண் வளத்துக்காகவும் மலை வளத்துக்காகவும் நில வளத்துக்காகவும் பறிபோகுது. இதை பற்றி உங்கள் சிந்தனை இருக்கா? சாதி பெயரை சொல்லி நம்மளை ஏமாத்துறாங்களே, அடிமைப்படுத்துகிறாங்களே அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்கா? சாதி அரசியல் செய்யும் சில தலைவர்களுக்காகவும் திராவிட கட்சி சூழ்ச்சியாலும் இங்கே வந்து சாதி மத உணர்வு மக்களிடையே நிறைய இருக்குது. அதை நாம் புரிஞ்சுக்கணும். நமக்கான தலைவர் யார் என்று பார்க்க தெரியாத நீங்கள் இந்த தமிழக அரசியல் சூழ்நிலையை எப்படி தற்குறியாக இருக்கீங்கிறத பாருங்கள். ஏன்னா உங்கள் சிந்தனை பூரா தற்குறி சிந்தனையாக தான் இருக்குது. பாருங்கள், பொது வலைதளத்தில் பாருங்கள். எங்கள் அக்கா தங்கச்சிலாம் எனக்கு வலிக்குதுங்க. கெட்ட வார்த்தை, கொச்சத்தக்க வார்த்தை, உபயோகப்படுத்த முடியாத வார்த்தைகளாம் என் அக்கா தங்கச்சியை பயன்படுத்துறீங்க. இது சரியா அப்படின்று இனி வரும் காலங்களில் இது போன்ற செயல்களில் ஈடுபடாதீங்க. உங்கள் தலைவர் என்ன தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுங்க, வீட்டில் வச்சு சாப்பாடு போடுங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாமல் வார்த்தையெல்லாம் பேசி ஏன் இப்படி கெட்டு குட்டிச்சோரா போகிறீங்கன்னு தெரியலை. இனி வரும் காலங்களில் இதுபோல் செய்யாதுங்க. நன்றி, வணக்கம்.